உங்க புகுந்த வீட்டுல உங்களை என்னென்ன கொடுமைப்படுத்தாங்கன்னு கோர்ட்டுக்கு முன்னாடி சொல்லுங்க. வெளியே அனுப்புறாங்க. புகுந்த வீட்டுல யாருக்கு என்ன பிடிக்கல, வீட்டுக்காரருக்கும் என்ன பிடிக்கல. பிடிச்சதானே கல்யாணம் பண்ணாங்க. இப்பயே திடீர்னு பிடிக்காம போச்சு. உங்களை கொடுமை எதுவும் படுத்தினாங்களா? உடல் ரீதியான வன்முறையில் உங்க கணவர் ஈடுபட்டாரா? ஆமான்னு சொல்லு, ஆமான்னு சொல்லு. சொல்லு. கொடுமை எதுவும் படுத்தினாங்களா? உடல் ரீதியான வன்முறையில் உங்க கணவர் ஈடுபட்டாரா? சொல்லு. சொல்லுமா. 80 பவுன் நகையோட அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு வாழ போயிருக்கா. அது போதாதுன்னு இன்னும் வரதட்சணை வேணும்னு சொல்லி குடும்பப்படுத்திருக்காங்க. வேலைக்கு போக சொல்லி இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் பண்ண கொடுமையில இந்த பொண்ணுக்கு அபோர்ஷன் ஆயிடுச்சு. யுவர் ஆனர். மாமா, என்ன மாமா? இத்தனை கொடுமை பண்ணிட்டு இப்ப கடைசியா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது சொல்லணும் மாமா? எனக்கு எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். மாமா, மாமா, நடந்ததெல்லாம் மறந்துடலாம் மாமா. நாம ஒன்னா சேர்ந்து வாழலாம் மாமா. என்ன பேசுறீங்க? இவ்வளவு பிரச்சனைகள் அடிக்கிட்டே போனீங்க. இந்த பொண்ணு என்னடா சேர்ந்து வாழணும்னு சொல்லுது. பொண்ணுங்களுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு யுவர் ஆனர்? என்னதான் நடந்தாலும் கடைசியில புருஷன் கூட தானே வாழ வேண்டியது இருக்கு.